இது வந்து காலத்தின் கட்டாயம். நான் இதை ஏற்கனவே நிறைய தரம் பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். மக்கள் வந்து இன்னைக்கு ஆஹ், எல்லாத்த விட அதிகமா மிகப்பெரிய ஒரு தேர்தல் நேர கோரிக்கையா ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு தேவையான தேர்தல் வியூகங்களை அமைத்துத்தான் தீரணும். அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே, பாஜக, அமமுக எல்லாருமே ஒருங்கிணைச்சு வரணும். இன்னும் நான் சொல்றது, அந்த கூட்டணியில அவுட் சைட் சப்போர்ட்டாவது கொடுத்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் கூட ஒரு வியூகத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது காலத்தின் கட்டாயம். மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கைய அதிமுகவும் பாஜகவும் நிறைவேற்றிருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் வந்து சரியாக முதல்லயே வந்து எந்த மாதிரி குழப்பமும் கடைசி நேரத்துல வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வோட முதல்லயே கரெக்டா பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது என்டிஏ கூட்டணி கூட கிடையாது, அதிமுக தலைமையிலான கூட்டணி. பாஜக அதில் ஒரு அங்கம். இத வந்து மத்தியில் இந்த வியூகங்களை அமைப்பவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மத்திய பிரதேசமோ மகாராஷ்டிரமோ இல்லை. தமிழ்நாடு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கர்நாடகா கூட கிடையாது. இது தமிழ்நாடு, இது வேற. இங்க வந்து இரட்டை இலைக்கு கீழ் மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்பது தான் சரியா வரும். அதை தான் இபிஎஸ் அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்ப சொல்றது பெஸ்ட். அப்புறமா நீங்க அப்படி நினைச்சோமே அப்படின்னு எந்த குழப்பமும் யாருக்கும் வரக்கூடாது. இன்னொன்னு, அதிமுக தான் திமுகவுக்கான நேர் எதிர் கட்சி. அந்த ஒரு முகத்தை வச்சு தான் மற்றவர்கள் போட்டி போடணும். அப்பதான் சரியா வரும். பார்லிமெண்ட் வந்து டோட்டலி வேற. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையான விஷயம் கிடையாது. நம்ம மக்கள் வந்து பார்லிமெண்ட்ல மத்தியில யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அங்க அது வந்து பிஜேபியா இல்ல பிஜேபிக்கு எதிரா, இவ்வளவுதான் அங்க கேள்வி. ஆனா சட்டமன்றம் அப்படி இல்லை. சட்டமன்றத்துல இது வந்து திமுகவா அதிமுகவா வேற ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பதில் சொல்லுவாங்க மக்கள். என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து வேற யாருங்கிறத விட யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் சட்டமன்ற தேர்தல் வரும். பார்லிமெண்ட்ல டெபாசிட் இழந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னைக்குமே வந்து தேசிய அளவுல அதிமுகவை விட பிஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதே மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு டைம்ல கூட்டணியில இருந்த கட்சி தானே, அந்த ஒரு ஞாபகத்துல நினைவுல போட்டிருப்பாங்க. பல பேருக்கு தெரியாது, கூட்டணி இல்லைன்னே தெரியாது. இப்ப நான் வந்து வேற்று மாநிலத்துல போய் பேசி, நான் வந்து கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கடந்த 2 வாரங்களாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருந்தேன். அந்த நேரத்துல இன்னும் இங்க வந்து பாஜகவுல தலைமை மாறி இருக்குங்கிறது அங்கெல்லாம் இன்னும் போய் சேரல ரெஜிஸ்டராவில். ஸோ இதெல்லாம் வேற, இந்த கணக்கெல்லாம் வேற. பார்லிமெண்ட் தேர்தல் போது விஜயோடைய கட்சியே இல்லை, இன்னைக்கு இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தல் போது பாஜக தலைமை வேற, இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி இல்லை, இப்ப கூட்டணி இருக்கு. மக்களுக்கும் எல்லாமே பார்த்துதாங்க இருக்காங்க. தே வில் vote ஃபார் த ரைட் சாய்ஸ். இல்ல, அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்ட்டியில இருக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகல. ஒவ்வொருத்தர், நிறைய பேர், எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. இல்லைங்க, இப்போ வந்து அதான், இது 2021 கிடையாது, இது 2026. 2021ல பாஜக கூட்டணியோடு இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு இருந்த வெகுவாரான சிறுபான்மையினர் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால அவங்க பல இடங்கள்ல பின்னடைவை சந்திச்சாங்கிறதும் உண்மைதான். அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு வாக்கு கூட கிடையாது. அது ரொம்ப ஒரு அறிமுகமே குறைவாக இருந்த நோட்டாவுக்கு கீழே தானே வாக்கு. இதை நம்ம சொல்றது வந்து உண்மையத்தான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு அந்த நிலைமையில இது இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்பர் 1, பாஜக 12ல இருந்து 18% வரைக்கும் வாக்கு வாங்கி நிரூபிச்ச ஒரு கட்சியா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8% மேல வாங்கி படிப்படியாக அவங்க வளர்றாங்க. அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ தான் ஆக போகுது. அவங்க ஒரு முக்கியமான ஒரு சக்தியா மாறி இருக்கிறாங்க.
தாவேக்காங்கிற கட்சியே இன்னைக்கு புதுசா லிஸ்ட்லயே இல்லை, அது வந்திருக்கு. ஸோ அது வாக்க வந்து எப்படி வந்து மாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது, சட்டமன்றத்தும் போது அதிமுக உள்ளேயே உட்பூசல்கள் நிறைய இருந்தது. இப்போ யாரு உண்மையான அதிமுகலாம் அங்க நிறைய பஞ்சாயத்து இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் அதிமுகவுக்கு இல்லை. இரண்டாவது, யார் எதிரி அப்படிங்கிறதுல யாருக்கான குழப்பமுமே இல்லை. அப்போ வந்து இவரா நானா கட்சி யாருக்குங்கிற குழப்பம்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து அடுத்த தேர்தல்ல யார் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரே இலக்கு தான் இருக்கு. திமுக மட்டும்தான் எதிரி. சோ திமுகவுடைய ஆட்சியில ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆன மக்களுக்கு குழப்பம் இல்லாம சீரா இவங்க வந்து போட்டியிட்டா மட்டும் போதும். அதுல ஒன்றும் பிரச்சனை. திஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரல் ஃபீல்ட். இது பிரிந்தவர் கூடினார்கள் அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நல்ல விஷயம் தானே. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வேற வேற இல்லை, கோழி மிதிச்சு குஞ்சு விலகாது, வேற வேற இல்லை, எல்லாருமே அம்மாவுடைய அதிமுக, அம்மாவுடைய கனவு, அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள். அவங்க தோழமையாகவும் ஒரு ஒத்துழைப்போடையும் இருக்கிறது நல்லதா தான் நான் பார்க்குறேன்.